ஓ கலைக்கு மொழி கிடையாதுன்னு சொல்றீங்க, அப்ப கலைக்கு நிறம் மட்டும் இருக்குதா? ஏன் காவி சாயம் அடிச்சா என்ன தப்பு எனக்கு சொல்லு. இல்லை, ஏன் அந்த சாயம் அடிச்சு அந்த பக்கம் மட்டும் இழுக்கணும்னு நினைக்கிறாங்க? எந்த பக்கம் இருக்கணும்னு நினைக்கிறாங்க? இல்லை சார், அடிக்கும் போது பிஜேபிக்கு அது போகும் அப்படின்ட்டு வரும். எப்படி காவி கலர்னா பிஜேபின்னு ஏதாவது பட்டா பண்ணி கொடுத்துக்கிறாங்களா? கடவுள் மறுப்பு கொள்கை சொல்லியிருந்தார் அப்படின்னு சொன்னா பாருங்க, அவர் கடவுள் இல்லைன்னு சொன்னவர், அவரை நீங்க ஒரு மதத்துக்குள் அடைக்காதீர்கள் அப்படின்னு சொல்லலாம். கடவுள் மறுப்பு அவர் சொல்லவே இல்லை, கடவுளை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, இப்படித்தான் திருக்குறளே ஆரம்பிக்கின்றது. கடவுளை பத்தி ஏராளமான திருக்குறள் இருக்கு. பொதுவில் இங்க இருக்கிற எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா மதச்சார்பற்றன்னு மாத்த பாக்குறீங்க. இப்போ விஜய் அவர்கள் ஒரு சைக்கிளில் வராரு, கருப்பு சிவப்புல வராரு அப்படிங்கும்போது இதை இவர் ஹிடன் டீட்ல அவர் கொடுத்துட்டாரு, அதனால இதுக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்லாம் சொல்றது நடந்துகிட்டு இருக்கு. அப்படியா? அப்ப இவர் என்ன திமுக போய் சேர்ந்துட்டாரா? அப்படிதானே பேச்சு வந்துட்டு இருக்கு. நம்ம அது இல்லைனாலுமே திமுகவினர் ஆமாங்கிறாங்கல்ல. பாருங்க, ஆளாளுக்கு என்ன ஒன்னா பேசுவாங்கங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அன்னைக்கு ஒரு வெள்ளை ஷூ போட்டுருந்தாருன்னா பாத்தீங்களா, கருப்பு சிவப்பு வெள்ளை அப்படின்னு கூட இவங்க பேசிருக்கலாம். இவங்க பேசாம விட்டாங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஆல் பாஸ் சிஸ்டத்தை எடுத்துட்டாங்க அப்படின்னா அப்ப ஆல் பாஸே வேணும், 8வது வரைக்கும் யாருக்கும் ஃபெயில் கிடையாதுன்னா ஏன் பரீட்சை வைக்கிறீங்க? பரீட்சையே தேவையில்லையே, கிளாஸுக்கு வரட்டும், சொல்லிக் கொடுங்க, முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், பசங்களை வளர்க்கும் போது எல்லாமே சக்சஸ் சக்சஸ் இப்படியே நம்ம பண்ணிட்டு வரும்போது ஒரு சின்ன ஃபெயிலியர் அப்படின்னா கூட அவங்க மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. அரசு பள்ளிகளுடைய தரம் சரியாக இல்லை. நீங்க இலவசமா கல்வி கொடுக்கறதா சொல்றீங்க, அதை நான் ஒத்துக்கிறேன், ஆனா தரமான கல்வியாக இருக்கின்றதா? தரத்தை நீங்க உயர்த்தினாலே போதுங்க. எக்ஸாமா, பப்ளிக் எக்ஸாமா, ஆல் பாஸா, ஆல் ஃபெயிலா, அதெல்லாம் பசங்க பார்த்துப்பாங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் த டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நிரஞ்சன் சார். திருவள்ளுவர் படத்துக்கான ஒரு ஓவியப் போட்டி நடந்துட்டு இருக்கு. அந்த படம் வரையும் போது மாணவர்கள் யாருமே அதில் ஆரஞ்சு கலர், காவி கலர் அடிக்கக்கூடாது அப்படின்ட்டு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் சொல்லியிருக்காரு. இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன? கற்பனைக்கு தடை போடுறீங்களா? ஏன் அந்த கலர் அடிக்கக்கூடாது எனக்கு சொல்லுங்க. அது அடிக்கும் போது ஒரு காவி சாயம் பூசுறாங்க அப்படின்ட்டு ஏற்கனவே பிரச்சனைலாம் வந்துட்டு இருக்குல்ல. காவி கலர் அடிச்சா காவி சாயம் தான் பூசுறாங்கன்னு அர்த்தம். இதுல திருவள்ளுவருக்கு எதுக்கு காவி சாயம் அப்படிங்கிறதான பிரச்சனை. ஏன் இருக்கக்கூடாது எனக்கு பதில் சொல்லுங்க. இது என்னங்க கேள்வி இது? ஓ கலைக்கு மொழி கிடையாதுன்னு சொல்றீங்க, அப்ப கலைக்கு நிறம் மட்டும் இருக்குதா? ஏன் காவி சாயம் அடிச்சா என்ன தப்பு எனக்கு சொல்லுங்க. இல்லை, ஏன் அந்த சாயம் அடிச்சு அந்த பக்கம் மட்டும் இழுக்கணும்னு நினைக்கிறாங்க? எந்த பக்கம் இருக்கணும்னு நினைக்கிறாங்க? எனக்கு சொல்லுங்க, எந்த பக்கம் இருக்கணும்னு நினைக்கிறாங்க? இல்லை சார், அடிக்கும் போது பிஜேபிக்கு அது போகும் அப்படின்ட்டு வரும். எப்படி காவி கலர்னா பிஜேபின்னு ஏதாவது பட்டா பண்ணி கொடுத்துக்கிறாங்களா? வேற கிட்டத்தட்ட தமிழக அரசியல் அந்த மாதிரி தானே இருக்கு. நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா அது நாங்க என்னங்க பண்ண முடியும்? இது என்ன கேள்வி இது? இந்த கலர் இவங்களுக்கு அப்படின்னா அப்போ சிவப்பு கருப்பு, சிவப்பு வெள்ளை கருப்பு இதெல்லாமும் ஒவ்வொரு கட்சிக்கு இருக்குது. அப்போ அதையும் அடிக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? இப்போ அதிமுக கொடியில் வெள்ளை கலர் இருக்குதுங்க, அப்போ இந்த வெள்ளை அது அதிமுகவுக்கு, அதனால திருவள்ளுவருக்கு வெள்ளை சாயம் பூசாதீர்கள்னு சொல்லுவீங்களா? பாஜக எப்பங்க வந்தது? இல்லை சார், இப்போ ஆளுநர் ஏற்கனவே ஒரு படம் போடும்போது ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்ட மாதிரி போட்டிருந்தாரு. அதுதானே பெரிய சர்ச்சைக்காச்சு. அதுதான் ஏன் சர்ச்சைன்னு நான் கேட்குறேன். அது போட்டதானே சர்ச்சைன்னு சொல்றேன். அதுதான் இதற்கான விஷயம் அப்படின்ட்டு அவரை பிரிக்கும் போது தானே இவங்க எதிர்க்கிறாங்க. எதற்கான விஷயம் இது? ஒரு கட்சிக்கான தலைவர் அப்படிங்கும் மாதிரி பிரிக்கிறாங்கல்ல. நான் தான் கேட்டேன், பாஜக எப்போ வந்தது, திருவள்ளுவர் எப்போ வந்தார்? ஆரம்ப காலத்தில் திருவள்ளுவர் அப்போ பிளாக் அண்ட் ஒயிட், அவர் காவி போட்டால் என்ன தப்புன்னு எனக்கு சொல்லுங்க. காவி பாஜக கலர் அப்படின்றதுனால எதிர்க்கல, நீங்க அவர் இந்துத்துவமாக காட்டுகின்றீர்கள். திருவள்ளுவர் அவர் திருக்குறள்லாம் படிச்சிருக்கீங்களா? இவர் 10 குறள் சொல்லுவேன். அது ஏதோ ஒரு படத்தில் போயிட்டு நம்ம யோகி பாபுலாம் அந்த மாதிரிலாம் இல்லை. மறுபிறவி, பாவம் புண்ணியம், 7 பிறவி, இதெல்லாம் திருவள்ளுவர் திருக்குறள் இருக்கா இல்லையா? அப்போ இதெல்லாம் எந்த மதத்தை சார்ந்தது? காவி நீங்கள் இப்படி இந்துத்துவான்னு சொன்னால் பௌத்தர்கள் கூட தான் காவி நிறம் போடுறாங்க. அப்போ அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? அவங்களும் பாஜகவா? ஸ்ரீலங்காவில் இருக்கவங்கெல்லாம் பாஜகவில் இருக்காங்களா? அங்கே இருக்கிற பௌத்த துறவிகள்லாம் காவி தான் போட்டுட்டு இருக்காங்க. இங்கேயும் நம்ம நாட்டிலையும் பௌத்தர்கள் ஏராளமான பேர் இருக்காங்க, அவங்களும் காவி தான் அணிகிறார்கள்.
அப்போ அதையும் வந்து இது பாஜகவின் நிறம் அதனால போடக்கூடாதுன்னு சொல்லுவீங்கன்னா ஏங்க உங்களுக்கு பிரச்சனை எனக்கு புரியல. எதுக்காக நீங்க வந்து மதச்சார்பற்ற அப்படின்னு எல்லாத்துக்கும் இப்படி ஒரு மதச்சார்பற்ற சாயம் பூசணும்னு நினைக்கிறீங்க? பொங்கல் எடுத்தீங்கன்னா அது மதச்சார்பற்ற பண்டிகை அப்படின்றீங்க. எப்படி சூரியனை வழிபடுவது மதச்சார்பற்றவா? எனக்கு பதில் சொல்லுங்க. பொங்கல் எதுக்குங்க? எல்லா நாளும் வீட்டுக்குள்ளார குக்கரில் பொங்கல் வைப்போம். ஈவன் பலகாரம் சுடுறதுனா கூட தீபாவளிக்கு மற்ற பண்டிகைக்கு பலகாரம் சுடுறோம்னா வீட்டுக்குள்ளே சுடுவோம். பொங்கல் அன்னைக்கு என்ன பண்ணுறோம்? வெளியில் வந்து பொங்கல் வைக்கிறோம். சூரியனை கும்பிட்டுட்டு பொங்கல்னு சொல்கிறோம். அப்புறம் இது மதச்சார்பற்ற அப்படின்னா அப்போ மற்ற மாநிலங்கள்லாம் பொங்கலை வேற வேறு பேரில் கொண்டாடுறாங்க. அப்போ அதுக்கெல்லாம் என்ன சொல்லுவீங்க நீங்கள்? இதில் பார்த்தீங்கன்னா பொங்கல் வந்து தமிழர் பண்டிகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் மற்ற ஸ்டேட்டில் கொண்டாடுறதெல்லாம் இதே அறுவடை திருநாள், உழவர் திருநாள் அதானே. அப்புறம் ஏன் எல்லாத்துக்கும் நீங்கள் மதச்சார்பற்ற சாயம் பூசுறீங்கன்னு எனக்கு புரியல. அதை எனக்கு பதில் சொல்லுங்க. திருவள்ளுவர் இப்படி இருந்தாருன்னா ஒவ்வொருத்தருடைய கற்பனை அது. இப்போ தமிழ் திருவள்ளுவர் வந்து நிறமில்லாத ஒருத்தருக்கு வந்து ஒரு நிறம் கொடுத்து உருவம் கொடுத்து இந்துத்துவாவா திருப்பும் போது தானே இவங்க கேள்வி கேட்குறாங்க. இல்லை நீங்கள் ஏன் வந்து அவர் இந்து இல்லைன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க? ஏன் அவருக்கு மதச்சார் நீங்கள் காவி சாயம் பூசுறீங்கன்னு சொல்றீங்களா? மதச்சார்பற்ற சாயம் ஏன் பூசுறீங்க எனக்கு பதில் சொல்லுங்க. அவர் ஒரு மதத்தை சார்ந்தவர் இருந்தனா அதில் உங்களுக்கு என்ன வந்தது? ஏன் அவர் மதத்தை வந்து நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க? அப்படி பார்க்க போனீங்கன்னா ஔவையார். அப்போ அவங்களும் வந்து மதச்சார்பற்ற ஔவையார்னு சொல்லுவீங்களா? ஆனால் ஔவையாரை வந்து நம்ம திரைப்படங்களில் வேற கலர், கேபி சுந்தராம்பாள் அவங்க வரும்போது அவங்க வேற கலர் போட்டிருப்பாங்க. பொதுவாக ஔவையாருக்கும் போது படம் வரையும் போது வெள்ளை உடையில தான் நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ அவங்கள வந்து மதச்சார்பற்ற ஔவையார்னு சொல்லலை. திருவள்ளுவரை மட்டும் ஏன் நீங்கள் மதச்சார்பற்ற திருவள்ளுவர்னு சொல்கிறீங்க? அவர் மதச்சார்பற்ற கருத்து ஏதாவது திருக்குறளில் சொல்லிக்கிறாரா எனக்கு சொல்லுங்க. இருந்தால் சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ நான் கேட்ட மாதிரி கலைக்கு மொழி கிடையாதுன்னா நிறம் மட்டும் இருக்கா? ஏன் இப்படிலாம் நீங்கள் வந்து பிரித்து வச்சு பேசுகிறீங்க? இந்தந்த நிறம் இந்தந்த கட்சிக்கு அப்படின்னு பட்டா போட்டு கொடுத்துட்டு அந்தந்த நிறத்தை போடக்கூடாது அப்படின்னா இருக்கிறதே 7 வண்ணம். அப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஆளுக்கு ஒரு கலர் எடுத்துக்கிறாங்கன்னா அப்போது உடைக்கு என்ன தான் கலர் போடுறது? இப்போது இல்லை களத்தில் இருக்கிறது இப்போ அதுதானே சார். இப்போ விஜய் அவர்கள் வந்து ஒரு சைக்கிளில் வராரு, கருப்பு சிவப்பில் வராரு அப்படிங்கும்போது இதை வந்து இவர் ஹிட் அண்ட் ஹிட்ல அவர் கொடுத்துட்டாரு, அதனால இதுக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்லாம் சொல்றது நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அப்படியா? அப்போ இவர் என்ன திமுக போய் சேர்ந்துட்டாரா? எனக்கு அப்படிதானே பேச்சு வந்துட்டு இருக்கு. நம்ம அது இல்லைனாலுமே திமுக ஆமாங்கிறாங்கல்ல. ஆளாளுக்கு என்ன ஒன்னா பேசுவாங்கங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அன்னைக்கு ஒரு வெள்ளை ஷூ போட்டுருந்தாருன்னா பார்த்தீங்களா, கருப்பு சிவப்பு வெள்ளை அப்படின்னு கூட இவங்க பேசியிருக்கலாம். இவங்க பேசாமல் விட்டாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவர் உடையில எங்கேயாவது ஒரு இடத்துல வெள்ளை இருந்திருக்கும். அப்போ அதிமுக பார்த்தீங்கன்னா கருப்பு சிவப்பு, இந்த இடத்துல வெள்ளை. ஏன்னா சைக்கிளில் 2 கலர் தான் போடுவாங்க, 3 கலர் போட மாட்டாங்க. ஸோ 3வது கலர் இவர் எடுத்துக்கினாரு அப்படின்னு இவங்க ஏதாவது சொல்லியிருக்கணும். சொல்லலை. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அப்படி பார்த்தா மதிமுக கூட தான் சிவப்பு கருப்பு 2 கலர் தான் வச்சுக்கிறாங்க, அவங்க வெள்ளை கிடையாது. அவங்க சொல்லிக்கல பார்த்தீங்களா, மதிமுக நிறம் அப்படின்னு சொல்லலை, விட்டுட்டாங்க. அது அவங்களுடைய தப்பு. அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? நீங்களா ஏதாவது ஒரு அர்த்தத்தை கற்பிச்சிங்கன்னு இது மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்கன்னா இதெல்லாம் வேலைக்கு ஆகுமா? நீங்க ஏன் வந்து ஒரு கற்பனைக்கு தடை போடுகிறீர்கள்னு நான் கேட்குறேன். இப்போ தமிழ்த்தாய் சரி, இப்போ அது போடாம விட்டா இப்போ அது என்னென்ன கலர்ல வந்துருக்கும் சார்? அது எனக்கு கேள்வி இல்லை. இந்த கலர் போடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ நான் சொல்ல வந்தது சொல்லிடுறேன். இப்போ தமிழ்த்தாய் இது சில இடங்களில் தமிழ்த்தாய் கோவில் கூட இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். தமிழ்த்தாய் வந்து நம்ம ஒரு உருவம் வச்சிருக்கோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தமிழ் அணங்கு அப்படின்னு ஒரு படம் போட்டாருங்க. அதில் வந்து வெள்ளை உடை கருப்பு நிறத்துடன் தமிழ் அணங்கு போட்டாரு. அப்போ நீங்கள் கேட்க வேண்டியதானே, இவ்வளோ நாளாக நாங்கள் தமிழ்த்தாய் அப்படின்னு இப்படி ஒரு உருவத்தை வச்சிருக்கோம், நீங்கள் ஏன் மாத்துறீங்கன்னு யாராவது கேட்டிங்களா? இன்னைக்கு திருவள்ளுவருக்கு காவிச்சாயம் பூசுவதை எதிர்ப்பவர்கள் அன்னைக்கு யாராவது கேட்டிங்களா? இல்லை அவர் பண்ணது தான் கரெக்டு அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்களும் அதே மாதிரிலாம் ஃபாலோ பண்ணியிருக்கணும். அப்போ அங்கே மட்டும் கேட்காம இங்கே மட்டும் ஏன் கேட்குறீங்கன்னு எனக்கு புரியல. என்னுடைய கேள்வியே இதுதான். மதச்சார்பற்ற சாயத்தை நீங்கள் ஏன் பூசுகிறீர்கள்? திருவள்ளுவர் எங்கேயாவது வந்து திருக்குறளில் நான் மதச்சார்பற்றவன், ஏன்னா அந்த காலகட்டத்தில் இங்கே இருந்தது ஒரே மதம் தான். அதனால மதச்சார்பற்ற அப்படின்னு சொல்ல முடியாது. வேணும்னா கடவுள் மறுப்பு கொள்கை சொல்லியிருந்தார் அப்படின்னு சொன்னா பாருங்க, அவர் கடவுள் இல்லைன்னு சொன்னவர், அவரை நீங்க ஒரு மதத்துக்குள் அடைக்காதீர்கள் அப்படின்னு சொல்லலாம். கடவுள் மறுப்பு அவர் சொல்லவே இல்லை. கடவுளை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, இப்படித்தான் திருக்குறளே ஆரம்பிக்கின்றது. கடவுளை பற்றி ஏராளமான திருக்குறள் இருக்கு, மறுபிறவை பற்றி இருக்கு, அதுக்கப்புறம் இந்த பிறவி பெருங்கடலை எப்படி நீந்துவது அப்படின்றதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த 7 பிறவியை பற்றி அவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் அவரை போயிட்டு நீங்கள் மதச்சார்பற்ற அப்படின்னா அப்போ நீங்கள் பொதுவில் இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக மதச்சார்பற்றன்னு மாற்ற பார்க்குறீங்க. இப்படி சொன்னால் அதுக்கு உங்களுடைய கவுண்டர் என்னவா இருக்கும் நிரஞ்சன்? இல்லை சார், அதுதானே இப்போ இவங்க இப்போ எதிர்க்கல,
இந்த பிரச்சனை தொடர்ந்து வந்துக்கிட்டு தானே இருக்கு. ஏன் தொடர்ந்து பிரச்சனை பண்றீங்கன்றதான் என்னுடைய கேள்வி. அவர் காவியில இருந்தா உங்களுக்கு என்ன வந்தது, என்ன தப்புன்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க. திருவள்ளுவர் இந்து மதத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? இப்ப இதுக்கு முன்னாடி இல்லாத ஒரு சம்பிரதாயம் புதுசா ஆரம்பிக்கிறாங்க. இல்லாததுன்னு சொல்லாதீங்க, ஆரம்பத்துல அப்படித்தான் இருந்தார் திருவள்ளுவர் உருவம், நடுவுல இவங்க மாத்தி போட்டீங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? திருவள்ளுவர் என்றையிலிருந்து மதச்சார்பற்ற திருவள்ளுவர் ஆனார் எனக்கு சொல்லுங்க. இல்ல ஆரம்பத்திலிருந்து காவி கலர்ல இருந்தான்னு சொல்ல வரீங்களா? எந்த கலர்ல இருந்தா உங்களுக்கு என்னங்க? நான் காவி கலர்ல போடுவேன், பச்சை கலர்ல வரைவேன், நீல கலர்ல வரைவேன், மஞ்சள்ல வரைவேன், அவங்கவுங்க கற்பனை அது. இப்ப ஏஆர் ரகுமான் அவர்கள் தமிழன் ஒரு உருவம் வரைஞ்சார்ல, அது அவருடைய கற்பனை, அவருடைய சிந்தனை. அது அந்த மாதிரி யாரோ ஒரு குழந்தை வரைஞ்சிட்டு போகுதுன்னா இந்த மாதிரி வரையக்கூடாதுன்னு சொல்றதுக்கு என்ன லாஜிக் இருக்கு எனக்கு சொல்லுங்க? இதெல்லாம் தேவையில்லாம எதையோ ஒன்று பண்றது. மொத்தத்துல இந்து மதத்தின் அடையாளங்களை எல்லாம் மதச்சார்பற்று நீங்க மாத்துறீங்கன்னு சொன்னா அதை தான் நான் கேட்டேன். எதுக்காக மாத்துறீங்க, உங்க அஜெண்டா என்ன? இதுக்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னா நான் ஃபர்தரா பேசுறேன். ஓகே, 5th to 8th ஆல் பாஸ் அப்படிங்கிற சிஸ்டம் மாதிரி இப்போ வந்து அவங்க வந்து எக்ஸாம் எழுதி தான் பாஸ் ஆகணும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அது ஒரு பப்ளிக் எக்ஸாம் மாதிரி தான் அவங்களுக்குமே. இந்த சிஸ்டம் எப்படி இருக்கு? நான்லாம் படிக்கும்போது அப்போதான் அந்த சிஸ்டமே வருது. அதுக்கு முன்னாடி வந்து 6வது 7வது 8வதுலலாம் ஃபெயில் பண்ணுவாங்க, 5வது 4வதுல ஃபெயில் பண்ணதெல்லாமும் இருக்கு. கிட்டத்தட்ட பப்ளிக் எக்ஸாம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னா இது நான் நிறைய கேள்வி கேட்டிருக்கேன். 10th போகும்போது முதல்ல 8th வந்து பப்ளிக் எக்ஸாமாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். நான் போகும்போது அதை மாற்றிட்டாங்க, அதை இஎஸ்எல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 10th தான் பப்ளிக் எக்ஸாம் டைரெக்டாக. எல்லாம் ஐயோ பப்ளிக் எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம்னு மெர்சல் காமிச்சு வச்சுருப்பாங்க பசங்களை. நம்ம தான் எதை பற்றியுமே கவலைப்படாமல் என்ன இப்போ அதை யார் கேள்வி கேட்டாலும் என்ன பண்ண போகிறோம், தெரிஞ்சால் பதில் சொல்ல போகிறோம், இல்லாட்டா போட போகிறோம், அவ்வளோதானே. அந்த மாதிரி தான் வந்து நான் கேட்டேன், பப்ளிக் எக்ஸாம்னா என்ன? இதே பாடத்துல இருந்தானே கொஸ்டின் கேட்க போகிறாங்க. எனக்கு என்ன பாட புத்தகம் வச்சுக்கிறீங்களோ அதுலேருந்து தான் கேள்வி கேட்க போகிறாங்க. என் ஸ்கூலில் தான் உட்காந்து எழுத போகிறேன். சில ஸ்கூலில் வந்து பப்ளிக் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க, அதனால வேறு ஸ்கூலுக்கு போகணும். அது ஒன்றா சரி இடம் மாறுது அப்படின்னு சொல்லலாம். இது புது இடம் வந்தால் சில பேருக்கு தூக்கம் வராது, அதுக்காக எக்ஸாம் ஹாலில் தூங்குறியா அப்படின்லாம் கேட்காதீங்க. இது நம்ம இது பண்ணுற ஸ்கூல். அதுலேயே பார்த்தீங்கன்னா ஈவன் 8th 9th 6th 7th எக்ஸாம்லாம் கூட அந்த ஃபைனல் எக்ஸாம் வரும்போது என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கும் ஒரே நாளில் நடக்காதுங்க. சரி, ஒரு 6வது 8வது இவங்க வந்து காலையில், 7வது 9வது சாயங்காலத்தில், ஆஃப்டர்நூன் ஆஃப்டர்நூன் மாற்றி மாற்றி போடுவோம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிளாஸில் நாங்களாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க 60 பேர் இருப்பாங்க, உட்கார்றதுக்கே இடம் பத்தாது. இதில் வந்து 60 பேரையும் பக்கத்தில் உட்கார வச்சு எக்ஸாம் எழுத முடியுமா? அதனால ஒரு கிளாஸில் வந்து ஒரு 20 பேர் அப்படிதான் உட்கார வைக்க முடியும். அப்போ நிறைய கிளாஸ் வேணுன்றதுனால தான் இந்த மாதிரி மாற்றி மாற்றி வைப்பாங்க. ரைட்டா? அப்போ அதே புஸ்தகத்துலேருந்து தான் கேள்வி பதில் வரப்போகுது, அதே எக்ஸாம் தான் நான் என்ன படிச்சனோ அதைத்தான் எழுத போகிறேன். இதில் பப்ளிக் எக்ஸாம்னா என்ன, இல்லை வந்து இவங்க கொஸ்டின் செட் பண்ணுற எக்ஸாம்னா என்ன வித்தியாசம் இருக்குது எனக்கு சொல்லுங்கள். நான் அதான் கேட்டேன், ஏங்க பப்ளிக் எக்ஸாம் மெர்சல் காமிச்சுருக்கிறீங்க? எல்லாம் சொல்லுவாங்க ஐயோ 10th தான் உன்னுடைய ஃபியூச்சர் அப்படின்வாங்க. சரி ரைட்டு, ஃபியூச்சரு எக்ஸாம் எழுதிட்டு வந்தால் +2 தான் உன்னோட ஃபியூச்சர் அப்படின்வாங்க. டேய் 10th இதானடா சொன்னேன். சரி +2 நம்ம எழுதிட்டாங்க, அதுக்கப்புறம் அதை வச்சு காலேஜ் போகிறோம். நமக்குலாம் இன்ஜினியரிங் காலேஜ் போகிறதுக்கு கிடைக்கல. சரி, இன்னைக்கு பசங்களை எடுத்துக்கங்க, 10th ஒரு ஃபியூச்சர்னு சொல்கிறீங்களா, +2 ஒரு ஃபியூச்சர்னு சொல்கிறீங்களா? சரி, எப்படியோ கஷ்டப்பட்டு +2ல மார்க் எடுத்து இன்ஜினியரிங் காலேஜ் போய் சேர்ந்துட்டாங்க. அங்கே போய் சேர்ந்தா டேய் இதுதான்டா உன் ஃபியூச்சரு, இதில் வந்து நீ அரியர்ஸ் இல்லாமல் இது பண்ணணும், நீ வந்து உன்னுடைய சிஜிபிஏவா என்ன ஒன்று சொல்லுவாங்க, அது இவ்வளோ வரணும், அப்போ தான் கேம்பஸில் செலக்ட் பண்ணுவாங்க. சரிங்க, அந்த 4 வருஷமும் முக்கி ஏதோ ஒரு பர்சன்டேஜ் எடுத்து கேம்பஸில் செலக்ட் ஆயிடுறான். அப்பா இனிமேலாவது இந்த தொல்லை இல்லை அப்படின்னு பார்த்தா, டேய் இங்க உன்னோட பெர்ஃபார்மன்ஸை வச்சு தான் அப்ரைசல், அப்போதான் உன்னை ஆன்சைட் அனுப்புவாங்க, அப்போதான் ப்ரமோஷன் கொடுப்பாங்க. டேய் காலம் பூரா இப்படியே என்னை ஏன்டா டென்ஷன் ஆகி நிற்கிறீங்க, கொஞ்சம் அப்படி ரிலாக்ஸ்டாக இருக்கிறது. இப்படியே ஓடி 60 வயசுல ரிட்டையர் ஆன பிறகு உடம்பு ஃபுல்லாக சுகரு, பிபி, உப்பு, கொழுப்புன்னு ஏகப்பட்டது இருக்குது. எங்கே அந்த வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறது? இப்போ கம்மிங் பேக் டு த சப்ஜெக்ட், 5வது 6வது 7வது 8வதுக்கெல்லாம் இப்பவும் எக்ஸாம் இருக்குது இல்லை? ஆமாம். ஃபைனல் இயரில் எக்ஸாம் வைக்கிறீங்கல்ல, அதை பேப்பரை திருத்துறீங்கல்ல, எதுக்கு திருத்துறீங்க? ஆல் பாஸ்னா ஏன் திருத்தணும்? எதுக்கு மார்க் போடணும்? எல்லாம் பாஸ் தானே, அப்போ எக்ஸாமே வேணான்னு சொல்லிடுறீங்களா? இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி, ஆல் பாஸ் சிஸ்டத்தை எடுத்துட்டாங்க அப்படின்னா அப்போ ஆல் பாஸே வேணும், 8வது வரைக்கும் யாருக்கும் ஃபெயில் கிடையாதுன்னா ஏன் பரீட்சை வைக்கிறீங்க? பரீட்சையே தேவையில்லையே, கிளாஸுக்கு வரட்டும், சொல்லிக் கொடுங்க, முடிஞ்சு போச்சு. இது வந்து மந்த்லி டெஸ்ட்டு, வீக்லி டெஸ்ட்டு, ப்ரைவேட் ஸ்கூலில் சொல்கிறேன். ஈவன் கவர்மெண்ட் ஸ்கூலில் எடுத்தாலும் குவார்டர்லி எக்ஸாம் வைக்கிறீங்களா, ஆஃப் இயர்லி வைக்கிறீங்களா? இந்த திட்டம் சரின்னு சொல்கிறீங்களா சார்?
இல்லை நான் கேட்குற கேள்வி பதில் சொல்லுங்க. எக்ஸாம் இப்போ இருக்குதா இல்லையா? இருக்குது இல்லை, ரைட். இப்போ நான் ஒன்று கேட்குறேன், நீங்களே ஒரு நிறுவனம் வச்சு நடத்துறீங்க, இதில் வந்து குவாலிஃபிகேஷன் 8th பாஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ ஒருத்தர் வந்து 8th எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வந்தவர், ஆல் பாஸ் சிஸ்டத்தில் வந்த ஒருத்தர், 2 பேர். இதில் யாரப்பா வேலைக்கு எடுப்ப? நீ உனக்கு வேலைக்குன்னு ஓடும்போது எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வந்தவரை எடுப்போம். ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் வந்து அப்போ யோசிச்சுப்பாரு, இந்த மாதிரி ஆல் பாஸ் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு 8வது வச்சு யாரும் வேலைக்கு போகிறது கிடையாது. பட் ஒரு ஹைப்போதெட்டிக்கலாக நான் கேட்குறேன். அப்போது எல்லாம் ஆல் பாஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆல் பாஸில் வந்து உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கிடையாது அப்படின்னு சொன்னால் அப்போ அவனோட ஃப்யூச்சரை அழிக்கிற மாதிரி இருக்குல்ல அது. அடுத்தது நான் சொன்ன மாதிரி பப்ளிக் எக்ஸாம்னா என்ன, இல்லை இந்த எக்ஸாம்னா என்ன, எல்லா எக்ஸாமும் ஒன்று தானே. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 8th வரைக்கும் ஆல் பாஸ்ன்னு போட்டுட்டதுனால பசங்களுடைய தரம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியாதுங்க. ஸ்ட்ரெயிட்டாக எடுத்த உடனே 10th. இப்போ நான் படிக்கும்போது +1 என்னோட கூட படித்த ஒரு பையன் +1 ஃபெயில் ஆகிட்டான். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த மினிமம் 400 அண்ட் அபவ் எடுத்தவங்களுக்கு தான், ஏன்னா நாங்கள் தான் ஃபஸ்ட்டு பேட்ச் அந்த பியூர் சயின்ஸு பியூர் மேக்ஸு அப்படின்னு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேட்ச். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி, ஆனால் அந்த ஸ்கூல்லையே வந்ததுனால அவன் வந்து ஏதோ 350 என்னவோ எடுத்துருந்தான் போல இருக்குது. வெளியிலேருந்து வந்தவங்களுக்கு அந்த 400 வச்சுருந்தாங்க. எப்படியோ பாஸ் பண்ணி வந்துட்டாங்க 10th ஒரு 330 மார்க்கு இன்னும் சம்திங் எடுத்திருந்தான் அந்த பையன், எனக்கு தெரியும். ஆனால் +1 ஃபெயில் ஆகிட்டான். எவ்வளோ அசிங்கப்பட்டான் தெரியுமா அந்த பையன்? பாருங்க, ஒரு டீனேஜ் பாய் ஃபெயில் ஆகிட்டான் அப்படின்னும் போது 10th கூட பரவாயில்லைங்க, நீங்கள் அதுக்கப்புறம் +1 வேறு ஸ்கூலில் சேர்ந்துக்கலாம். +1 ஃபெயில் ஆகிட்டான் அப்படின்னா எவ்வளோ அசிங்கம். அப்போது என்ன ஆகுது, இது வரைக்கும் பாஸ் பண்ணினே வந்துட்டு டகால்னு ஒரு இடத்துல ஃபெயில் ஆகும்போது, அதுவும் அந்த டீனேஜில். மற்றபடி பாஸ் ஃபெயில் அப்படின்றது பார்ட் ஆஃப் லைஃப். வெற்றி தோல்வி அப்படின்றது வாழ்க்கையில் சகஜங்க. அதை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், பசங்களை வளர்க்கும் போது எல்லாமே சக்ஸஸ் இப்படியே நம்ம பண்ணிட்டு வரும்போது ஒரு சின்ன ஃபெயிலியர் அப்படின்னா கூட அவங்க மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. இதுதான் சொல்றது, கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களை மாதிரி ஒரு ஸ்டர்டியான பசங்களை நீங்க பார்க்க முடியாதுங்க. ஆர்ட்ஸ் காலேஜ் பசங்க நீங்க இந்த நிறைய இந்த யூடியூப் வீடியோஸ்ல கூட பார்த்துருப்பீங்க, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் வெர்சஸ் ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நான்லாம் ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட், நந்தனா ஆர்ட்ஸ். எதையும் ஃபேஸ் பண்றதுக்கு நாங்கள் தயாராக இருந்தோம். ஏன்னா எங்களுக்கு வந்து ஆன்சைட்டா இல்லை வந்து கேம்பஸா இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. வேலை கிடைக்குமான்றதே எங்களுக்கு ஒரு சந்தேகம். ஏதோ காலேஜ் போகிறோம், அப்படியே போயிட்டு அங்கே உள்ளே போயிட்டு பசங்களாம் வந்து வெளில தந்தை பெரியார் பில்டிங்கில் உட்காந்துக்கின்னு மத்தியானம் வந்து ஹவுசிங் போர்டு கேன்டீனில் சாப்பிட்டு அப்படியே கிளம்பி வரும். இப்படி தான் நாங்கள் காலேஜை ஓட்டணும். ஆனாலும் எங்களால் வாழ்க்கையை ஃபேஸ் பண்ண முடிஞ்சது. நாங்கள்லாம் கள்ளி செடி மாதிரி, நீங்கள்லாம் வீட்டுக்குள்ளேயே வளர்க்குற குரோட்டன் செடி மாதிரி. அதனால இதில் வந்து எந்த விதமான தப்பும் கிடையாது நிரஞ்சன். என்ன கேட்டால் இது ரொம்ப முக்கியம்னு சொல்வேன். அடுத்தது இந்த சிஸ்டம் முக்கியம், கட்டாயம். அதுவும் எப்படின்னு கேட்டிங்கன்னா 2 மாதத்துக்குள்ள மறுபடியும் எக்ஸாம் வைக்கிறாங்க. அந்த ப்ரொபோசல் அப்படி தான் சொல்லுது. 5லேருந்து 8 ஆல் பாஸ்ன்றதை நிறுத்திட்டோம், அதில் பசங்க ஃபெயில் ஆனாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து 2 மாதத்துக்குள்ள மறுபடியும் அவங்களுக்கு ரீ எக்ஸாம் வைப்போம். அதில் பாஸ் பண்ணாங்கன்னா அவங்க அடுத்த கிளாஸுக்கு வந்துடலாம், அப்படி இல்லைன்னா மட்டும்தான் அதே கிளாஸில் அப்படின்னு. அடுத்தது இப்போ ப்ரைவேட் ஸ்கூலை விட கவர்மெண்ட் ஸ்கூலில் இது ரொம்ப முக்கியம்னு நான் சொல்வேன். ஏன்னா 8th வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபெயிலுன்றதே கிடையாது அப்படின்னும் போது அப்போ பசங்க அவங்க நீங்கள் சொல்கிறத ஒழுங்காக கற்றுனுக்கிறாங்களா, டீச்சர்ஸ் எப்படி அவங்க நடத்துகிறாங்க, பசங்களுடைய அந்த கெப்பாசிட்டி என்ன இருக்குது, இதெல்லாம் நமக்கு தெரியாது. படிக்காமையே வந்துடுவாங்க 10th வரைக்கும். படிக்காமையே வராங்கன்னு சொல்ல, இவங்க கற்றுக் கொடுக்கறது அந்த பசங்களுக்கு போய் சேருகின்றதா அப்படின்றத எதை வச்சு நீங்கள் முடிவெடுப்பீங்க? அப்போ இந்த செக்ஷன்ல இத்தனை பசங்க ஃபெயில் ஆகிருக்காங்க அப்படின்னும் போது அப்போ அந்த ஹெச்எம் அந்த டீச்சரை கேட்பாரா இல்லையா? என்னங்க நீங்க கிளாஸ் டீச்சரே உங்க கிளாஸ்ல இத்தனை பசங்க ஃபெயில் ஆகிருக்காங்க இந்த சப்ஜெக்ட்லயா இல்லை எல்லா சப்ஜெக்ட்லயுமா, என்ன காரணம்? டெஸ்ட் வச்சுட்டு தானே சார் இருக்காங்க. அதுதான் சொல்றேன், டெஸ்ட் எடுக்கிறீங்க. ஒரு ஹாஃப் இயர்லி ஆனுவல் எக்ஸாம்லாம் இருக்குல்ல, பாப்பாங்கல்ல, அதனுடைய ரிசல்ட் என்ன, அதனுடைய ரிசல்ட் என்ன, எவ்வளோ மார்க்கு என்ன, அதாவது ஏதாவது தெரியுதா, இத்தனை பேர் பாஸ் ஃபெயில் அப்படின்னு ஏதாவது சொல்றீங்களா, அதை வச்சு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைஸ் பண்றீங்களா? எதுவுமே கிடையாது, எல்லாருமே பாஸ் அப்படி இல்லை. ஹாஃப் இயர்லி எக்ஸாம் குவார்டர்லி எக்ஸாம்லாம் வந்து நம்ம வாங்குற ரிசல்ட் தான் போடுறாங்க. இப்போ ஃபெயில் ஆயிருந்தா ஃபெயில் தான் போடுறாங்க. ஆனுவல் எக்ஸாம் மட்டும்தான் ஆல் பாஸ் அப்படிங்கிற சிஸ்டம் இருக்கு. ஸோ அவனை அப்கிரேட் பண்ணிட்டு தானே இருப்பாங்க. ஃபெயில் ஆகிறவனை வந்து விட்டுருவாங்க. வெரி குட், வெரி குட். இப்போ குவார்டர்லியில் ஒரு பையன் ஃபெயிலு, ஹாஃப் இயர்லியில் ஃபெயிலு, இப்போ ஆனுவல்லையும் அவன் ஃபெயிலாக தான் ஆகிருப்பான். அப்போது அந்த பையனுக்கு அந்த வகுப்பினுடைய பாடங்கள் சரியாக போய் சேரவில்லை. அப்போது 7வது பாடமே சரியாக போகல அப்படின்னும் போது மறுபடியும் 8வதுல நீங்கள் அவனை கொண்டு வந்து போட்டிங்கன்னா இந்த பேஸ்மெண்ட்டே வீக்காக இருக்குல்ல,
அவனால் எப்படி அந்த 8வது பாடங்களை புரிஞ்சிக்க முடியும்? அப்போ என்ன பண்ணணும்? இது ஏன் புரியலை, என்ன பிரச்சனை அந்த பையனுக்கு, வீட்டில் ஏதாவது பிரச்சனையா, இல்லை அவன் வந்து பள்ளிக்கூடம் சரியாக வர முடியலையா, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் பார்த்து நோய் நாடி நோய் முதல் நாடி. அப்போ அதை ட்ரீட் பண்ணணுமா வேணாமா? அது இல்லாமல் ரைட்டு நீ ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, நீ வந்து அப்படியே அடுத்த கிளாஸுக்கு போயிரு, அடுத்த கிளாஸுக்கு போய் 8வது வரைக்கும் போயிட்டு, அதுவும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கணக்கு அப்படின்றது நாங்கள் படிக்கும் போதெல்லாம் +2ல் வந்த கணக்கெல்லாம் இப்போ வந்து அதுக்கு முன்னாடி வகுப்புலேயே வந்துச்சுங்க. இந்த கால்குலஸ் அப்படின்னாலே அப்படி குபீர் கலவும். இன்னைக்கும் எனக்கு கனவுல அந்த கால்குலஸ் எக்ஸாம் வந்து என்ன சாவடிக்கும்னு வச்சுக்காங்க. அதெல்லாம் இப்போ அதுக்கு முன்னாடி சின்ன கிளாஸ்லேயே வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்போ இது பாஸ் பண்ணா மட்டும்தான் நீங்க வந்து மேல வர முடியும். அப்படின்னும் போது பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இல்லைன்னு சொன்னா அந்த பசங்களால 10வது 12வது மேக்ஸ் எல்லாம் எப்படி போட முடியும்? அப்புறம் அவங்க எப்படி என்ஜினியரா இல்ல டாக்டரா வர முடியும்? எனக்கு பதில் சொல்லுங்க. அப்ப அங்கேயே முதல்ல நம்ம அதை சரி பண்ணணும். அதை சரி பண்ணாம 5ல் விளையாதது வளையாதது 60ல் வளையுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அங்க நம்ம அந்த பிரச்சனையை பார்த்தப்பா இந்த பையன் வந்து வீக்கா இருக்கான்ப்பா, அவனை வந்து நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். அங்க முயற்சி எடுத்தா ஃபெயில்னா தானே தெரியும் அது. இப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டால இருக்கவங்களும் படிக்கிறவங்களும் இருக்காங்க, நிறைய பசங்க இருக்காங்க. ஒரு 10 பேர் கிட்ட ஸ்கூல் ஆகட்டும் காலேஜ் ஆகட்டும் ஸ்போர்ட்ஸ் கோட்டாலே படிக்க வருவாங்க. அவங்களுடைய முழு நேர வேலையே வந்து ஸ்போர்ட்ஸ் பார்த்துக்கிறது தான். கிளாஸ் இருப்பாங்க, பாதி நேரம் எல்லாமே போவாங்க, ஆனால் அட்டெண்டன்ஸ் வந்துடும். ஆனால் இப்போ ஸ்கூல் சார்பாக விளையாடுற போட்டி எல்லாத்திலும் அவங்க தான் முன்னிலையில் இருப்பாங்க, ஜெயிச்சு தருவாங்க. அப்படிங்கும்போது அவங்க நிலைமை என்ன ஆகும்? அவங்கள ஃபுல்லாமே கிளாஸ் ரூம் உட்கார வச்சு படிக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்படிங்கும்போது ஸ்போர்ட்ஸ்க்கான தரம் வந்து குறையும்ல. வெரி குட் கொஸ்டின். ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட் ரொம்ப லாஜிக்கலான கொஸ்டின் மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதுதான் சில விஷயங்கள் வந்து ரெட்டாரிக்கலாக கேட்கும்போது கரெக்டு தானப்பா அப்படின்னு தோணும். அதை சின்ன சின்ன பார்ட்டாக உடைக்கும் போது தான் அந்த பிரச்சனை என்னன்றது தெரியும். சரி, இப்போ நீங்கள் சொல்கிறது 6வது 7வது 8வதுல ஸ்போர்ட்ஸில் இருக்காரு, அதனால் அந்த மாணவர் வந்து ஸ்போர்ட்ஸுக்கே டிவோட் பண்ணிட்டு இருக்காரு. ரைட்டு பாஸ் பண்ணிட்டு வந்துட்டீங்க. 10th ஒரு எக்ஸாம் இருக்குது இல்லை, பப்ளிக் எக்ஸாம் தானே, அதில் என்ன பண்ணுவீங்க? படிப்பாங்க, படித்து மார்க் எடுப்பாங்க. அவ்வளோ. ஏன் 10th படிக்கிறவரை 8th படிக்க முடியாதா? +2ல் படிக்கிறவரை 7வது படிக்க முடியாதா? 10th +2 பப்ளிக் எக்ஸாம் தானே நிரஞ்சன். அப்போ அங்கே படிச்சு மார்க் எடுக்கணும்ல. பார்த்துரையும் 10th +2 அந்த மாதிரி தான் இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஸ்போர்ட்ஸ் போயிட்டு வருவாங்க, கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுவாங்க. 10th இருக்க போர்ஷன்ஸ் அதிகம், அந்த பாடங்கள் கணக்கு அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹையர் ஸ்டாண்டர்ட் 7வது 8வதோட. அப்போது ஸ்போர்ட்ஸில் போகிற ஒரு மாணவர் இந்த 10th +2 போர்ஷனையே படித்து பாஸ் பண்ணும்போது அப்போ அந்த வயசில் அவரால் 7வது 8வது படித்து பாஸ் பண்ண முடியாதா? அப்போ ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டா அவங்களுக்கு எக்ஸாமே கிடையாது. அப்படியாவது நீங்கள் சொல்லுங்க. இப்போ நீங்கள் முழு நேரமும் அவங்களை கிளாஸில் உட்கார வைக்கணும், எக்ஸாமில் வைக்கணும். அப்படிங்கும்போது ஸ்போர்ட்ஸுக்கு போகிறக்கான டைம் எங்கே இருக்கும்? இப்போ 10th படிக்கும் போதெல்லாம் அந்த பசங்க என்ன பண்ணுறாங்க? ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடுடைய பசங்க அவங்க 10th +2ல என்ன பண்ணுறாங்கப்பா? எப்படி முழு நேரமும் ஸ்போர்ட்ஸே போயின்னு இருக்கிறாங்க, கிளாஸ்லேயே வருது இல்லையா? போகிறாங்க, பேலன்ஸ் பண்ணுறாங்கல்ல. அப்போ அதை பண்ணும்போது 7வது 8வதுல பண்ண முடியாதா? இதுதான் இல்லை சார், இது வந்து பாஸ்ட்ல இருக்கு. நான் வந்து ஃபியூச்சர் கேட்குறேன். நானும் ஃபியூச்சரை தான் சொல்கிறேன். இப்போ 7வது 8வதுல பரிசன் வந்தாச்சுன்னா 10thலயும் இப்போ அப்படியே தானே இருக்கு. 10th +2ல எக்ஸாம் இருக்குல்ல. அப்போ ஸ்போர்ட்ஸில் இருக்க பசங்க என்ன பண்ணுறாங்க? இல்லை ஸ்போர்ட்ஸில் இருந்தால் அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 50 மார்க் இல்லை பாஸ் மார்க் அப்படி தான் அட்டெண்டன்ஸ் மட்டும் தானே போடுறாங்க. மற்றபடி பாடத்தெல்லாம் அவங்களே தானே படித்து மார்க் எடுக்கணும். அதே மாதிரியே 6வது 7வது 8வதுல படித்து மார்க் எடுத்துகிட்டு போவாங்க. என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது? அடுத்தது இந்த பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னு வேற சில பேர் சொல்லுவாங்க. ஐயோ எல்லாருக்கும் பப்ளிக் எக்ஸாமா? இதை தான் நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னது. பாருங்க, தயவு செஞ்சு பப்ளிக் எக்ஸாம்னா ஏதோ ஒரு பூதம் மாதிரி மெர்சல் காமிக்காதீங்க. எந்த எக்ஸாமா இருந்தாலும் ஒன்று தான். நீங்கள் யாரை ஒன்றாந்து உட்கார வச்சு கேள்வி, நான் இங்கே வரும்போது யார் என்ன கேள்வி கேட்க போறீங்க, என்ன கேள்வி கேட்க போறீங்க, என்னைக்காவது நான் உங்களை கேட்டிருக்கேன்னா தடவை கூப்பிடும் போதுலேருந்து லொக்கேஷன் ஷேர் பண்ணுங்க. இதைத்தான் நான் சொல்வேன். யார் கேள்வி கேட்டால் நான் தெரிஞ்சதை சொல்ல போகிறோம், தெரிலன்னா தெரிலன்னு சொல்லிட்டு வர போகிறோம். இதே தான் எக்ஸாம்லையும். பப்ளிக் எக்ஸாமாக இருந்தானே இல்லை இங்கே நடத்துகிற எக்ஸாமாக இருந்தானே, ஏன் ஸ்கூல்லேயே நடத்துகிற எக்ஸாமாக இருந்தால் கொஸ்டின்ஸ் எல்லாம் முன்னாடியே சொல்லிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுல்ல. மேட்ச் ஃபிக்ஸிங் மாதிரி எக்ஸாம் ஃபிக்ஸிங்லாம் ஒன்றும் கிடையாதுல்ல. அப்புறம் என்ன, எந்த எக்ஸாமாக இருந்தா என்னப்பா? நான் படித்த புஸ்தகத்துலேருந்து தானப்பா வரப்போகுது. அக்பர் என்ன பண்ணார், அவுரங்கசீப் என்ன பண்ணார், ஔவையார் அதியமானுக்கு நெல்லிக்கனி கொடுத்தார், இதெல்லாம் தானப்பா நீங்கள் கேட்க போறீங்க. ஏன் புஸ்தகத்துலேருந்து வருது? அது நீங்கள் கொஸ்டின் பேப்பரை செட் பண்ணான்னு எங்கேயோ ஒரு ஊர்லேருந்து ஒருத்தர் கொஸ்டின் பேப்பரை செட் பண்ணானா, இந்த புஸ்தகத்துலேருந்து வருது, படிச்சுருந்தா எழுத போகிறேன். படிக்கலன்னா அது பப்ளிக் எக்ஸாமாக இருந்தானே, மந்த்லி டெஸ்ட்டாக இருந்தானே, எல்லாம் ஒரே லட்சணம் தானே. அப்புறம் இதை ஏன் இப்படி ஒரு மெர்சல் காமிக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. டெஸ்ட்டு எக்ஸாம் அப்படின்னா ஐயோ எங்க பசங்க செய்ய மாட்டாங்க. அது ஏங்க மற்ற ஸ்டேட்லாம் இதுக்கு எதிர்ப்பே வரல, தமிழ்நாட்டில் மட்டும் நாங்கள் எக்ஸாம் எழுதக்கூடாது. அப்போ என்ன தெரியுது அப்படின்னா, அரசு பள்ளிகளுடைய தரம் சரியாக இல்லை. அண்ணன் சீமான் அவர்கள் அதை தான் சொன்னார். நீங்க இலவசமா கல்வி கொடுக்கறதா சொல்றீங்க, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா தரமான கல்வியாக இருக்கின்றதா?
அப்போ இதெல்லாம் வந்து எக்ஸாம் வச்சா இந்த தரம் என்னன்றது தெரிஞ்சிடும். அதனால வந்து இந்த மாதிரி எக்ஸாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்றீங்களா? நம்ம பசங்க எல்லாத்துக்கும் தயார். நான் வந்து பியூர் கவர்மெண்ட் ஸ்கூல் ப்ராடக்ட்ப்பா. 10வது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல். இத்தனைக்கும் 250 பசங்க எழுதினாங்கன்னா 10th 20 பேர் 22 பேர் பாஸ் பண்ணுவாங்க. இவ்வளவுதான் எங்க ஸ்கூலோடைய தரம். ஏன் நான்லாம் நல்ல வேலைக்கு போகலையா, நல்ல இடத்துக்கு வரலையா? அந்த மாதிரி ஸ்கூல்ல படிச்சு தானே நாங்கள் வந்தோம். 10th வரைக்கும் அரை டவுசர். ஏன்னு கேட்டீங்கன்னா பெஞ்சு கிடையாதுங்க, தரையில தான் உட்காரணும். பேண்ட் போட்டு உட்கார முடியாதுன்றதுக்காக அதுவும் சுத்தி பட்டு 18 பட்டிலேருந்து விவசாயத்தை குடும்பத்தை சேர்ந்த பசங்க தான் வருவாங்க. அதுல இந்த மாதிரி பாஸ் ஆகி படிக்கிறது. சண்முகமணி நீ நானும் ஒன்னா போச்சோம் அப்படின்னு பாக்கியராஜை பார்த்து சொல்லுவார் பாரு. அந்த மாதிரி இருப்பாங்க பசங்க. கிராமத்துலேருந்து சைக்கிளில் வரும்போது லுங்கி கட்டின்னு வந்துட்டு வெளியில கடையில் லுங்கியை மடிச்சு வச்சுட்டு டவுசரோட கிளாஸுக்கு வந்து தரையில உட்காருவாங்க. அப்படிப்பட்ட ஸ்கூல்ல படிச்சு வந்தவங்க தான். அதனால தரத்தை நீங்க உயர்த்தினாலே போதுங்க. எக்ஸாமா, பப்ளிக் எக்ஸாமா, ஆல் பாஸா, ஆல் ஃபெயிலா, அதெல்லாம் பசங்க பார்த்துப்பாங்க. நீங்க உங்க இன்புட், அந்த ஆசிரியர்கள் இது வேற, அவங்களுக்கு ஏதோ எக்ஸாம் வைக்கணும்னா அது வேற ஒரு டிஸ்பியூட் ஓடின்னு இருக்குது. ஸோ ஆசிரியர்கள் டெடிகேஷனோட வேலை செய்யணும். அதுக்கேற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். அதெல்லாம் நீங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அதை பண்ணா போதும். பசங்க படிக்கிறத அவங்க பார்த்துப்பாங்க. ஸ்போர்ட்ஸ்ல போனாலும் படிப்பாங்க, போகாட்டாலும் படிப்பாங்க. அதனால அவங்கள பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க என்ன செய்யணுமோ அதை பத்தி மட்டும் கவலைப்படுங்க. அதாவது இந்த பள்ளிகளுக்கான இந்த கட்டடங்கள், லேப் வசதி, டீச்சர்களுக்கு ட்ரைனிங்கு, டீச்சர்களை அவங்களுடைய அந்த நாலேஜை அப்கிரேட் பண்ணிட்டே போகணும். சிலபஸை மட்டும் மாற்றினா போதாது, டீச்சர்களும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். ஸோ அவங்களுக்கு அப்ரைசல் சிஸ்டம் கொண்டு வாங்க. அதில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு, அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் பண்ணாலே போதுங்க. அதை விட்டு ஐயோ எக்ஸாம் ஆல் பாஸ் இப்படியே நீங்கள் வாயில் வடச்சுட்டுனுக்கிறீங்க. பசங்க நல்லா தான் படிக்கிறாங்க, நீங்கள் தான் மறைச்சல் காமிச்சுன்னுக்கிறீங்க. தொடர்ந்து பேசும். நேர்காணல் மிக்க நன்றி. வணக்கம் சார். நன்றி நிரஞ்சன்.